மக்களே அது என்ட்ரன்ஸு. நம்ம அப்படியே காரை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நிற்கிது பாருங்கள், பாதி மலை ஏறி வரலாம். இது இடும்பன்னு நினைக்கிறேன். நம்ம வந்திருக்கிறது ஏலகிரி முருகர் கோவில். இந்த கோவிலோட பேர் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. என்ன பழம் அது? சரி, இங்கே பாருங்க, ஒருத்தர் நன்கொடை கொடுத்தவங்களோட பேர்லாம் வந்து கல்வெட்டு. ஒரு சின்ன குன்று தான் மக்களே, இது மலைன்னு சொல்ல முடியாது. நான் எப்போ ஏலகிரி வந்தாலும் இங்கே வர்றது வழக்கம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோயில். ஸோ இந்த இடமே பாருங்களேன் எப்படி இருக்குது, சூப்பராக. அப்படியே காலையில் மணி 9ஆகுதுங்க. நல்ல சில்னஸ்ஸு, அந்த குளிர்ந்த காற்றுன்னுவாங்கள்ல, அதை ஃபீல் பண்ணுறேன். முதல்ல விநாயகர். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச முருகரை கும்பிட்றதுல ரொம்பவுமே சந்தோஷங்க. நிறைய வேல்லாம் குத்தி வச்சுருக்காங்க. முருகர் கோயில். நவகிரகம் இருக்குது, நவகிரகத்தை சுற்றிட்டு வந்துடுவோம். மயில் இருக்குது. முருகர் எடுக்கலாமான்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துருங்க. முருகரை பார்த்துருப்பீங்க, சூப்பராக ஒரு அலங்காரத்தோடு இருக்கார். ராஜ அலங்காரத்தில் இருக்கார். பாலமுருகர், ஏலகிரி பாலமுருகர் இவர். இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வரணுங்க. சும்மா லைனில் நின்றுங்கன்னு ஸ்பெஷல் தரிசனம் போய்கிட்டு அடிச்சு பூச்சின்னு இப்படி ஒரு கோயிலுக்கு வாங்க. நிம்மதியாக சாமி கும்பிட்டு சூப்பராக போகலாம். மணி அடிக்குது பார்த்தீங்களா?